இல்ல நம்ம நீங்க பேஸ் ஒர்க் இல்ல 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 அது அவர் சொன்னார் இல்லையா, நம்ம ஒரு ஆல்டர்னேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிருவோம். இவங்க எல்லாம் என்ன எங்க சிக்கி என்ன சின்ன பின்னமாகறாங்கன்னு பாப்போம். ஒவ்வொருத்தரும் 3 அப்படியே பிரிஞ்சு என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பட் அந்த அதான் சொல்லுங்களா ஒரு ஸ்டாண்ட் பை டீமா நின்றுட்டே இருப்போம். மொமெண்ட் ஒரு இது தொண்டர்கள் இன்னும் ஜெர்க்காய் நிப்பாங்க இல்லையா, ஒரு என்ன செய்யன்னு தெரியாம இப்ப சொன்னார் இல்லையா டிஎம்கேக்கு போயிட்டேன் அப்படிங்கிறது எல்லாம் அரமனசுலதான். எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே அரமனசு, அவங்களுடைய பிரச்சனைகள், அனாவசியமான தொந்தரவுகள் இதுல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. போகட்டும். அடுத்து நேத்து நடந்தது இந்த இது பார்த்தப்பையும் அதான் நானும் என் ஃப்ரெண்டுகிட்டே தான் சொல்லிட்டு இருந்தேன். எனப்பா அது தொண்டர்களை பூரா பிச்சைக்கார மாதிரி சோத்துக்கோள் இல்லாத மாதிரி ஆக்கி அசிங்கப்படுத்துறீங்க. சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் உணர்ச்சி பூர்வமா வந்துதானே நீங்களா? இப்ப உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க எந்திரிச்சு ஓடி வர்றதுங்கிறது வேற. சாப்பாடு கொடுப்பீங்க, தண்ணி ஒரு நாள் கலெக்ஷனுக்கு வேலையாச்சுன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டுக்கே தொண்டர்கள் டெவலப் பண்றாங்க. அவங்கள மாதிரியே காசுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு இதுல இன்னொருத்தன் 500 ரூபாய் அன்னைக்கு இன்னொரு இடத்துல 500 ரூபாய் கிடைக்கும்னா இதை விட்டு போட்டு அங்க ஓடி போயிருவாங்க போல இருக்குது. எல்லாம் தலைமைகள் அதான் இல்ல ஈவன் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வட்ட செயலாளர்கள் இவங்க ஒரு தொண்டர்களோட ஒரு பாண்டிங் இருந்துச்சு அன்னைக்கு. புரட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு பாண்டிங்கோட அந்த தொண்டர்களும் இருந்தாங்க. அந்த இடம்பெற்ற தலைவர்கள் அதை ஒருங்கிணைச்சு கொண்டு போனாங்க. இவங்க அதான் சொல்ல இவங்கள மாதிரியே காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா எதுக்கு வர்றியா, ரைடுக்கு வர்றியா, வா உன் பாட்டுக்கு சேர போட்டு உட்காந்துட்டு காலாட்டிக்கிட்டே இரு, நீ பாட்டுக்கு தைரியமா என்ன வேணாலும் எடுத்துட்டு போ அப்படிங்கிற அந்த மாதிரி முன்வர்றதுக்கு வரணும் இல்லையா இவங்க? தெரியல. அதனால அதான் சொன்னேன், நீங்க இப்படியே நம்ம என்ன சொல்றது பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கால் எடுத்து வைப்போம். ஏன்னா சின்ன பசங்க எல்லாமே வர்றாங்க, பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு புரியுதுங்களா? பட் டிஎம்கே ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க சொல்றது ஒரு பக்கம் கரெக்ட். நம்ம அந்த ஆட்சி முடியறதுக்கு டைம்லயாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் வச்சுட்டு வந்திருக்கணும். இவங்களை பிடிச்சு பதவியில உட்கார வச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எல்லாருமே வேலை செஞ்சிருப்பான் இறங்கி. பட் என்னன்னா டிஎம்கே அது பிளான் பண்ணி கோர்ட்ல உங்களுக்கு கட்டையை கொடுத்துட்டே இருந்தாங்க விடாம. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்துட்டாங்கன்னா நமக்கு மொத்தமா எல்லாம் போயிடுது அப்படிங்கிறது. அந்த ஒரு லீகல் ஹடல்ஸ் இவங்களுக்கு இருந்துச்சு. பட் அதை தாண்டி யோசிக்கிறவன் தான் தலைவன். நீங்க சொன்ன இதே இதை வேலுமணி கலெக்ஷனை யோசிச்சாரு. கரெக்ட் நீங்க சொல்றது. எதிர்காலத்தை யோசிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, தொண்டனுடைய எதிர்காலத்தை. 1 லட்சம் தொண்டர் 1 லட்சம் பேர் போஸ்ட்ல இருந்தாங்கன்னா சாதாரணமா அதான் சொல்லுங்க 60 சீட் ஜெயிச்ச ஆட்கள் இன்னொரு 30-40 சீட் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? கட்சியோட எதிர்காலத்தை பார்த்திருக்கிறோம். யோசிக்கல யாருமே யோசிக்கல. ஈவன் அதாவது அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா, நான் ஒரு தலைவன்கிற ஒரு தன்னம்பிக்கையே இல்லையேன்னா, நீ தலைவனான்னு நினைச்சதா தானே நீ தொண்டனை பத்தி கவலைப்படுவ. நீ ஒன்லி உனக்கு லாக்கர்ல என்ன வச்சோம் என்னத்தை நம்ம சேர்த்து வச்சோம் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை உங்களுக்கு. அந்த நான் ஒரு தலைவன் நல்லா இருக்குது, மீட்டிங் நல்லா இருக்குது உண்மையிலேயே. ஓகேண்ணா தேங்க்யூ. அன்மியூட் பண்ணி பேசுங்க செல்வம். ஹலோ சார். பேசுங்க. ஹலோ சார். கேக்குது, பேசுங்க. சார் நான் நெய்வேலி தொகுதி. ஏற்கனவே இங்க எம்பிஎஸ் இவர் இருந்தாரு சுப்பிரமணியன், நெய்வேலி தொகுதி எம்எல்ஏ. அவர் எங்க தொகுதிக்கே வரவே இல்லை ஒரு 10 வருஷமா அவரு. ஆனா அதுக்கு அப்புறமேட்டு எலெக்ஷன் வந்ததுல 2 வாட்டி திமுக தான் ஜெயிச்சுது. அவர் எங்க தொகுதிக்கு வராதனாலதான் ஏடிஎம்கே தோத்துது. திரும்பி கட்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு டிடிவி தினகரன் அவர் கூட ஒரு அணி போனாங்க, அம்மா கூட ஒரு அணி இருந்தாங்க, ஏடிஎம்கேலயே 2-3 அணி போயிட்டாங்க. நான் இப்போதைக்கு ஏடிஎம்கே யார்கிட்ட இருக்கு, நான் எந்த இதுல இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. காலப்போக்குல ஏடிஎம்கே இருக்குமான்றதே எங்களுக்கு தெரியாம இருக்கு. நீங்கள் நானும் இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கும், நீங்களும் நானும் இருக்கிற இடம் தான் உண்மையான அதிமுகவா இருக்கும். ஏன்னா நம்ம எம்ஜிஆருக்காக இருக்கிறோம், அம்மாவுக்காக இருக்கிறோம், பிஜேபிக்காக இல்ல, திமுகவுக்காக இல்ல, வேற யாருக்காகவும் இல்ல. சார் நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், நான் எப்பயுமே ஒரு 10 பசங்க கூட இருப்போம், என் கூட 5-6 பேர் வேலைக்கு வருவாங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தது ஒரு ஏடிஎம்கேன்னும் போது. இப்ப அது மாதிரி சொல்றதுக்கு இல்ல. நம்ம அந்த பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கும். உங்க நம்பர் சொல்லுங்க. 9688
3636 56. நம்ம தொடர்ந்து பணியாற்றுவோம். நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து அதிமுக என்கிற கட்சி வலிமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், தேர்தலில் வெல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும், அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிற ஒரு கட்சியாக இருக்கணும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் இதுல இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் சரி செய்து கட்சியை ஒன்றாக கட்டமைத்து வழிநடத்துற முயற்சியை நம்ம செய்வோம் சார். அப்புறம் இன்னொன்னு, நெய்வேலி தொகுதிக்கு இபிஎஸ் வந்தாரு பாமக வேட்பாளர் அறிமுகப்படுத்துறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தாரு, உடனே கிளம்பி போயிட்டாரு. ஆனா அது சிபிஎஸ், அது நெய்வேலி தொகுதியில அது ஒரு என்ட்ரன்ஸான பிளேஸ். அது ஒரு 5 நிமிஷம் தான் இருந்துட்டு போயிட்டாரு. ஆனா அங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஊர் இருக்கு சுத்தி. ஆனா நெய்வேலி தொகுதி மட்டும் அந்த யூனிட் கிட்ட மட்டும் மீட்டிங் போட்டு போயிட்டாங்க. மத்த எல்லாமே கவர் ஆகல. அதெல்லாம் நம்ம தோத்ததுக்கு அதெல்லாம் ஒரு ரீசன். அதெல்லாம் சரி, இதையெல்லாம் சரி பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஆமா சார். தொடர்ந்து தொடர்புல இருங்க. நம்ம கொஞ்சம் கரெக்டா இதெல்லாம் சரி பண்ணி நம்ம கொண்டு வருவோம். சரிங்க சார். தம்பி சாண்டி பேசுங்க. சாண்டி பேசுங்க. கேக்குதா? கேக்குதுப்பா, பேசுங்க. சார் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த அளவு எனக்கு தெரியாது இது அதை பத்தியும். சேர்ந்து ஒரு 2 months தான் ஆகுது. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், யங்ஸ்டருக்கு கொஞ்சம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? பிஏ எக்கனாமிக்ஸ் சார், போட்டோகிராஃபரா இருக்கேன். போட்டோகிராஃபரா இருக்கீங்களா? சரி. எந்த தொகுதி நீங்க? நான் செங்கல்பட்டு சார். செங்கல்பட்டு. பல்லாவரமா? சரி, கொஞ்சம் நல்லா இணைஞ்சு நல்லா பணியாற்றுங்க தம்பி. நம்ம அதை செய்வோம். நீங்க இந்த சமூக வலைதளம் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றேன். சோசியல் மீடியால எல்லாம் இருக்கீங்கல்ல? இருக்கு. சரி, தொடர்புல இருங்க. நீங்க இப்ப நம்ம அந்த கொஞ்சம் சோசியல் மீடியால எல்லாரையும் கனெக்ட் பண்றோம். கட்சியில 1.5 கோடி தொண்டர்கள்னா அந்த எல்லாரையுமே அதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றோம். சோ ஒரு பிரச்சனைனா எல்லா தொண்டர்களது கருத்துக்களும் கேட்டு அந்தந்த இடத்துல இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே கேட்டு சரி செய்து இந்த இயக்கம் வலிமைப்படுத்தணும் அப்படிங்கறத நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதுல எல்லாமே கொஞ்சம் சோசியல் மீடியால ஆக்டிவா பண்ணுங்க தம்பி. சரி, ரைட். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்ப இருக்கிற நம்ம சூழ்நிலையில நம்ம வந்து மாதக்கணக்கா நம்ம வந்து ஒரு ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு. இந்த குடும்ப ஆப்பு அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம ஒரு புதுசா நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட வந்து 1700 பேருக்கு மேல வந்து லிங்க்ல இதுவாகி அவங்களுடைய மனக்குமுறல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் பாப்பீங்க, நீங்களும் பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அது ஏன்னா அது சில கருத்துக்களை வந்து மக்கள் அவங்க ஒரு அடிமட்ட தொண்டன் வந்து மேலிடத்துக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமான ஒரு பாதையை வந்து நீங்க வழியமைச்சு கொடுத்துருக்கீங்க. அது உண்மையிலே வந்து +3 ஸ்டார். அது என்னைய பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா? அத வந்து இப்ப மக்கள் வந்து எல்லாருமே அந்த கருத்துக்களை வந்து போடுறதுனால உங்களுக்கும் தெரிய வருது. இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள் வாழ்த்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க குறைகளையும் வந்து உங்கள்கிட்ட நேரடியா வரலைனாலும் அது மூலியமா வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே கலந்து ஆலோசித்து அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம கண்டடிச்சு வந்துகிட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து முக்கியமா வந்து இந்த ஊழல்கள் அவங்க வந்து ஊழல்கள் வந்து எல்லாருமே செய்யக்கூடிய தன்மையில வந்து இப்ப கை வந்து கட்டப்பட்டு இருக்கு. அதை அவிழ்க்கிறதுக்கு அவிழ்த்துட்டா ரெடியா 2 பேர் விலங்க வச்சுக்கிட்டு நிக்கிறான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலதான் இருக்கிறாங்க இப்ப. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, நெஞ்ச நிமித்தி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. பின்னாடி இருக்கிற நம்ம பாரத தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மாதிரி இருக்கிறீங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து எத்தனை பேர்னு இருக்கிறாங்க இல்லையே. இப்ப கூட பாருங்க, ஒருத்தர் நெய்வேலியில வந்தாரு, அண்ணன் போயிட்டாரு. அவருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். ஏன்னா ஒரு அடிமட்ட அதிமுக தொண்டன் அவரு. அந்த ஒரு மனக்குமுறல் இருக்கு. இத வந்து நம்ம இந்த வெற்றி பயணத்தை நோக்கி நம்ம இன்னும் மேலும் வளர்ந்து வரணும்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மக்கள் அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட வந்து நம்ம இந்த வாரம் நம்ம என்ன பேசியிருக்கோம், இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரம் நம்ம என்ன எய்ம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு 5 ஒரு கருத்துக்கள் தலைப்பு. உண்மையிலே அது இப்ப நம்ம
நீங்க கொண்டு வந்தது குடும்ப ஆப்னு கொண்டு வந்தது, அது மூலியமா ஒரு கருத்து வருது. அதே மாதிரி இப்ப அடுத்த வாரம் நம்ம இந்த 5 தலைப்புப்பா, இந்த 5 தலைப்புல நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னோக்கி சென்றிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம செய்வோம். கொண்டு வந்தோம்னா அது ஒரு இன்னும் வந்து அந்த 1.5 கோடி தொண்டருங்கிறது வந்து அது டோட்டலாவே எல்லாமே வந்து பினிஷ் கம்ப்ளீட்டட் ஆயிரும்ண்ணே என்னைய பொறுத்த வரைக்கும். அந்த குடும்ப ஆப்ல தான் 1.5 கோடி தொண்டர்களையும் நம்ம ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்பு கரெக்டா வந்துருச்சுனாலே அந்தந்த இடங்கள்ல யார் என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன சொல்றாங்கிற தகவல் அன்னன்னைக்கு நமக்கு வந்து வந்துரும். அது வந்துருச்சுனாலே அந்த கட்சியுடைய அந்த கட்டமைப்பு, வலிமை, இது எல்லாமே சரியா இருக்கும். ஆமா, அவங்களுடைய மனக்குமுறல், அவருடைய சொந்தமான மனக்குமுறல்கள், அவங்களுடைய உண்மையான சுய இதெல்லாம் பதிவிடுறாங்க. அதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதே மாதிரி இப்ப இந்த இதை வந்து நம்ம அடுத்த இதுல வந்து நம்ம ஒரு 5 கட்ட தலைப்புல நம்ம வந்து அதை எதிர்நோக்கணும்னு. இந்த 5 தலைப்பு, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருவாரூர், திருவள்ளுவர், மதுரை, திருச்சி, இந்த மாதிரி ஒரு சில இதுங்களை பண்ணி நம்ம அதுக்கு என்னென்ன, அதுல என்ன குறைபாடுகள். இப்ப பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் எப்படி திமுக எப்படி வெற்றி பெற்றாங்க, அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன கருத்தை தான் திருப்பி நான் சொல்றேன். அந்த இடத்துல என்ன குறைபாடுகள் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி கண்டறிஞ்சுக்கிட்டாங்க. அதற்குண்டான செயல்பாடுகள்ல 1க்கு மேற்பட்ட 5 பேருக்கு மேல உள்ளவங்க செயல்பட்டாங்க. ஆனா நம்ம இதுல அப்படி இல்ல. நான் மனச ஓப்பனா சொல்லிடுறேன். அதை வந்து நம்ம யாரும் அதை வந்து நம்ம போய் ஆராய்ஞ்சோ நம்ம பக்கத்துல இருந்தோ அதை செயல்படுத்தல. ஆனா செயல்படுத்துறதுக்கு நம்ம இந்த குடும்ப ஆப் வந்து முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணியிருந்தா நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மனசு ஒரு திருப்தியான ஒரு செயல். இது வந்து நம்ம லேட்டா ஆரம்பிச்சிருக்குமோ, இருந்தாலும் நம்ம வெற்றிக்கு முதல் படினா இது. என்னுடைய வாழ்த்துக்கள் இது நான் ஓப்பனா சொல்றேன். நன்றிண்ணா. நன்றி. வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. திமுக காரனுங்க அண்ணா திமுக அசிங்கம் பார்த்தணும்னு நினைக்கிறானுங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம தலைமையும் இவனுங்க சண்டை போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்க்கணும், எதிர்க்காம உட்காந்தா கட்சி நம்ம கட்சி வளராது, பிஜேபி தான் வளரும். நிறைய எதிர்க்குண்ணா, அதெல்லாம் சொல்றதுக்கு முடியல. ஆமா, இந்த மாதிரி இருக்குண்ணா. 2வது சொல்ல மறந்துட்டேன். எதிர்கட்சியா செயல்பட்டா நல்லா இருக்கும். இவங்க பண்ணா என்ன பண்றது ஒண்ணும் புரியல. தானே சாட்டா சொல்றேன், ஒண்ணும் புரியலன்னு எனக்கு. கஸ்டமர் வந்தாலும் எல்லாம் மறந்துட்டேன். வியாபாரம் பண்ண வந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டேன். நிறைய பேசணும்னு வச்சிருந்தேன். சரி இந்த விட்டு. ஆமாண்ணா, சசிகலாம் கூட்டம் வேலைக்கு ஆகாதுண்ணே. தலைமை ஒற்றை தலைமைக்கு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்குண்ணா, அதானே மெயின். ஆமா, இதுதான் மெயின். சரி. இன்னைக்கு நீங்க கொடுக்குற தலைப்புல வந்து 1-2 நிறைய யாருக்கும் தெரியாம இருக்கு சார். அதை கொஞ்சம் நீங்க சொல்லுங்க அவங்ககிட்ட. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன எடுத்தவங்க நிறைய பேர் இளைஞரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பேசுறவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க கொடுப்ப தலைப்புல யாரும் மீட் பண்ணி வரமாட்டேன்றாங்க. அந்த கட்சி ஒண்ணு படன தனித்தனியா இருக்கு, அதான் இருக்கு, எல்லாம் அந்த இதுலதான் இருக்காங்க. அதனால நீங்க நீங்க பேசல அவங்ககிட்ட நீங்க சொல்லிருங்க சார், இன்னைக்கு தலைப்பு இதுப்பா, இப்படி இருக்கு, இந்த இது இருக்குன்னு கொஞ்சம் சொல்லணும் சார். நீங்க சொல்லிருக்கிறோம். அவங்க என்ன கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைச்சிட்டு வர்றாங்களோ அதை சொல்றாங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. மேக்சிமம் 80% அவங்க வந்து அதிமுக இன்னைக்கு ரொம்ப கீழே போயிருச்சுன்னு தான் சொல்றாங்க. அது எப்படி ஒன்றுபட்ட தலைமை கொண்டு வரணும்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க. பிஜேபி சொல்றதான் சார் நம்மளோட ஆட்சியில கேக்குறாங்க. அப்படிதான் சார் பண்றாங்க. சரி, பிஜேபி வேணுமா வேணாமா? பிஜேபி விட்டு தனியா வச்சாதான் சார் நம்மளோட இது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வந்து வெற்றி பெற்றதை விட இன்னும் அதிக கூடமா வெற்றி பண்ணலாம் சார். பிஜேபியோட நம்ம இருக்க கூடாது. ஆமாங்க சார், தனித்து நிச்சயம் நம்ம போட்டிடணும் சார். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? சார் மார்க்கெட்டிங் சார். மார்க்கெட்டிங் சார், சேல்ஸ் ஆபீசர். சேல்ஸா? சரி சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க? 11th சார். சரி, எது சொந்த ஊர் எது உங்களுக்கு? தொகுதி நம்மளுக்கு பாப்பிரெட்டி தொகுதி சார், தர்மபுரி. பாப்பிரெட்டிப்பட்டியா? சரி 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 சரி. சார் ரைட், பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒண்ணும் இல்ல சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு எடப்பாடி அவருடைய
பிரச்சாரம், அவருடைய மீட்டிங், அவருடைய பேச்சுவார்த்தை அது எல்லாமே பாக்குறோம். இல்லாம டிடிவி தினகரன், சசிகலா மேடம் இவங்களுடைய இதுவும் பாக்குறோம். வந்து எந்த ஒரு இது கரெக்டா எடுத்துன்னு தெரியல சார் எங்களுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீனியரிட்டி, நீங்க வந்து எங்க கரெக்டா எதை எடுத்துட்டு யாருடைய பாதையில போகணுன்றது ஒரு ஐடியா கொடுங்க சார். எந்த தொகுதி நீங்க? ராணிப்பேட்டையா? சரி. இல்ல இப்ப இந்த கட்சி நல்லா வலிமையா இருக்கணும்னா என்னெல்லாம் செஞ்சா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ராணிப்பேட்டை தொகுதி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இளைஞருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் சார். எந்த ஒரு கிளைச்சல் உட்பட இருந்தாலும் அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் இளைஞர்கள் யாருமே இல்லை. எல்லாம் 50 ஏஜ் அபோவ் தான் இருக்காங்க எல்லாருமே. ஒரு 2-3 மீட்டிங் போய் பார்த்தேன். அங்க வந்து இளைஞர்களே இல்ல, 50 மேலதான் இருக்காங்க. இப்போ லாஸ்டா உட்கட்சி தேர்தலில் வந்து கிளைச்சலாக இதுக்காக நான் ஒரு 30 இளைஞர்களை சேர்த்து ஒரு மனு ஒண்ணு போட்டேன். அதுக்கும் கிடைக்கல. ஆல்ரெடி இருந்த 40-50 வயசுல தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கலையா அது? தரல சார். ஓஹோ, நீங்க கேட்டிருந்தீங்களா? கேட்டிருந்தார், மனு போட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். உங்க நம்பர் சொல்லுங்க. புரியல சார். உங்க நம்பர், போன் நம்பர் சொல்லுங்க. 8489 79 4174. சரி சரி. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒரு மைண்ட் செட் கொடுங்க சார், யாரோட பாதையில போகணும் அப்படின்றது. சரி சரி, நம்ம கரெக்டா அதை கட்டமைச்சு நம்ம வந்து கொண்டு வரலாம். நீங்க என்ன கிளை செயலாளருக்கு கேட்டிருந்தீங்களா? ஆமா சார். சரி சரி, நம்ம அதை கரெக்டா நீங்க பேசுங்க. உங்க நம்பர்ல நான் கூப்பிட சொல்றேன். சரிங்க சார். ஆல்ரெடி சார் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆல்ரெடி அம்பேத்கர் நற்பணி மன்ற தலைவரா இருக்கேன். பாத்தீங்கன்னா அது வந்து பசங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் கிட்ட இருக்காங்க சார். நம்ம கட்சியில வர்றதுக்கு ஏதோ ஒரு ஆர்வமா இருக்காங்க. ஆனா அந்த இதுல இருக்கிறவங்க வந்து ஒரு கேர்லெஸ்ஸா பண்றாங்க. ஒரு ஆண்டு விழா கொண்டாடணும் நாங்களா போய் கேட்டாலும் பண்ணிக்கலாம்பா, இல்லப்பா 1 வீக் இது பண்ணிக்கலாம்பா. அம்மா பிறந்த நாளை கேட்டாலும் சிம்பிளா லட்டு கொடுத்துட்டு போயிடலாம்பா அப்படின்ற பேச்சுதான் பண்றாங்க. பெருசா பண்ணோம், ஒரு இருக்கிற ஊர்ல இருக்கிற 50-100 பேரை சேர்த்துட்டு ஒரு விழா மாதிரி கொண்டாடலாம். அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். அவங்க பழைய காலத்துல பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டு போறாங்க. அதான் அது சிவி சண்முகம் மேல அங்க கொஞ்சம் லோக்கல்ல நிறைய அதிருப்திகள் வேற இருக்கு சார். இங்க சிவி சண்முகம் இல்ல சார், இங்க அது முகமது ஜான் ஒருத்தர் இருந்தாரு சார். இல்ல நான் சொல்றது மாவட்ட அமைச்சர் சொல்றேன், விழுப்புரத்துக்கு. நம்ம விழுப்புரம்ல சார், ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து மாவட்ட செயலர் பாத்தீங்கன்னா சு ரவி சார். ரவியா? சரி சரி. உங்களுக்கு ராணிப்பேட்டையில வருதா? ஆமா சார். சரி சரி, தொடர்புல இருங்க, பேசுவோம். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. எல்லாரோட கருத்து நல்லா கேட்டேன். எல்லாரும் நல்ல கருத்துகள். வேற ஒண்ணும் இல்ல சார், எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். எல்லாம் ஒரு சரி, வேற ஒண்ணும் இல்ல சார். சரி, என்னோட கருத்து இதுதான். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.